ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஐயா வந்து ஆஃபீஸ் போகிறாரு. எஸ். எவ்வளோ நாள் கழிச்சு? 10 நாள். 2 weeks. 10 நாள். 2 weeks. 2 weeksனா அத்த கிட்ட 12 days-ஆ? அதுல சென்டர்ல இந்த வீக் ஆஃப்ஸ் ஆட்டோமேட்டிக் வீக் ஆஃப்ஸ். நான் வந்து அத்த கிறிஸ்மஸ் போட்டு இந்த லீவு கிறிஸ்மஸ் போட்டு கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டுமே சேர்த்து போட்ட லீவ் இது. ஆமா. சோ நல்லா என்ஜாய் பண்ண, நல்லா ஜாலி பண்ண, நல்லா சென்னைக்கு போயிட்டு வந்தேன். நல்லா சாப்பிடுன்னு சாப்பிட்டேன். நல்லா டைம் பாஸ் பண்ணேன் வீட்டுல. உன் கூட டைம் பாஸ் பண்ணேன். சோ டன். The joy is done. Finally back to work. ஓடு தெரியல இவரோட லீவு இப்ப சடனா விட்டுட்டு ஆஃபீஸ் போறேன் அப்படின்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி, எங்கள் அப்பா அம்மாவோட ஆனிவர்சரி. ஸோ அவங்களுக்கு ஆக்சுவலாக நான் 12 o'clock நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு டைமிங் வேற, அவங்க தூங்கிட்டாங்க. நம்மளுக்கு 9 மணி இருக்கும் போதே அவங்க போய் படுத்துட்டாங்க. சரி ஓகே, அப்புறமா நைட்டு தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணானா நாளைக்கு காலையில் எழுந்துச்சு அவங்க எங்கேயா போகணும், அதனால நான் விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம கால் பண்ணி விஷ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு நாள் டைம் பாஸ் ஆயிடுச்சு. சமத்து புள்ளியா நான் இல்லாத டைம்ல வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே. யூஸ்வலா நீ ரெஸ்ட் தான் எடுத்துனுப்ப, அது வேற விஷயம். இப்போ வந்து மத்தியானத்துல கொஞ்சம் நல்லா தூங்கிடு. ஆனா நைட்ல சரியா தூங்குறதுல. யாருமே இல்லைன்னா எனக்கே தூக்கம் வருதுலப்பா இப்பெல்லாம், என்னன்னே தெரியல. நீ தூங்குற எனக்கு தெரியுது, நீ பக்கத்துல படுக்கும் போது எனக்கு தெரியுது இல்ல நீ தூங்குறேன்ட்டுன்னு. எனக்கு இப்பெல்லாம் இந்த விடிய காத்துல 4 மணிக்கு தான் தூக்கமே வருது. அது ஏனே தெரிய மாட்டேங்குது எனக்கு. இல்லை எனக்கே புரியல ஏன்னா இதுன்ட்டு. ஸ்ட்ரெஸ் ஆகுது பாடி, எனக்கே புரியுது ஸ்ட்ரெஸ் ஆகுது. நம்ம வேணா மத்தியானத்துல நானும் தூங்குறதில்ல, அங்கே எங்கன்னு ஓடாடின்னு தான் இருக்கிறோம். ஆனால் ஏன் அப்படின்னு தெரில. ஏன் அப்படின்னா நீங்க இடம் மாறி படுக்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்கோ. அப்படியெல்லாம் இல்லை, கொஞ்ச நாள் நல்லா தானே தூங்கின்னு இருந்தேன். அப்புறம் என்ன இன்னைக்கு ட்ரை பண்ணோம் திருப்பி தூங்கு. இப்போ எனக்கு தூக்கம் இருக்கு, ஒரு மாதிரி தான் இருக்கு. டல்லாக தான் இருக்கிறேன் தெரியுது. பட் என்ன பண்ணுறது, கடமைன்னு. ஆமாம். மை தாத்தாஸ் கம்பெனி, ப்ளீஸ் லீவ் மீ அரவுண்ட் ஆஃப்டர்நூன் ஒன்லி. சரி, எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண சொல்லும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரெடி ஆகுது. எடுத்து பேக்கில் போட்டு கிளம்ப வேண்டியது தான். இதென்ன 9 பட்டன் விட்டுருக்கீங்க முன்னாடி? 9 பட்டன்னு எல்லா பட்டனும் போடல பார்த்தியா? ஸ்டைல்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்டைல்ஸ் நீங்களாம் பண்ண அல்ல. சரி வாங்க. காலை கழிச்சிங்களா? குளிச்சிங்களா? அப்படியே கை கழுவு. குளிச்சிருந்துக்கோ சாப்பிடும் போது கை கழுவுறதுக்கோ என்னப்பா லாஜிக்கு? எப்படி இருக்குதுன்னா அத்தா நேற்று கை கழுவிட்டீங்களே, இன்னைக்கு என்னத்து கை கழுவுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரிதான் காமெடி பீஸ. உட்காந்து சாப்பிடுங்க. டைம் ஆஃப்ரா 9:30 ஆஸ் யூஷுவல் டைம் தான். உட்காந்து சாப்பிடுங்க. வாட்டர் பாட்டில் எங்க கொடுங்க. சிஸ்டம் ஏதோ திருப்பி ப்ராப்ளம் ஆகுது. ஐயோ இப்பதானே மாத்தினீங்க. யா இந்த இப்போ ஒர்க் பண்ணியிருந்தேன் சென்டரில் வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் வந்துச்சு. அந்த ஸ்க்ரீன் அப்படியே தான் ஆகுது, போக மாட்டேங்குது. ஐயோ சரி, நான் தோசை ஓகேவா? இன்னொரு தோசை வேணுமா? ஆடி போயிட்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கீழே போய் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுன்னு என்ன அமுச்சு விட்ருவீங்களா? நான் இங்கே ரெடி பண்ணிவிட்டு 1/2 hour கழிச்சு நீங்கள் வரீங்க. ரெடினா போயிட்டு நான் ரெடி கீழே ஒன்று ரெடி. நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இறங்கி வந்துட்டு கத்துறீங்களே பிரேக்ஃபாஸ்ட்னா. அப்போ அறக்க பறக்க பண்ண முடியாதுல்ல. நாலுலேருந்து இறங்கி வரும்போதே சொல்லிட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஆனிவர்சரி விஷ் பண்ணிடலாம். இப்போ என்ன டைம் அங்கே? 12 மத்தியானம் 12. எடுத்தாங்க பாரு. என்ன பண்ணுறீங்க? என்ன டைமு? சொன்னாங்க. ஓகே, ஹாப்பி ஆனிவர்சரி டாடி. ஹாப்பி ஆனிவர்சரி.
தெரியும் எனக்கு நைட்டே. நைட் ஞாபகம் தான், எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தேன் 8 மணிக்கு நாளைக்கு ஆனிவர்சரி அவங்களுக்கு அப்படின்ட்டுன்னு. ஆனா நீங்க உங்களுக்கு தான் சீக்கிரமா படுத்துட்டீங்களே. ஹலோ, ஹாப்பி ஆனிவர்சரிமா. என்ஜாய் பண்றீங்களா? நீ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஆனிவர்சரி அத்தை. ஓகே, ஹாப்பி ஆனிவர்சரி மாமா. நல்லா இருக்கம்மா. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரிமா. ரெண்டு பேரும் 100 ஆண்டு நல்லா இருக்கணும். சரிப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. God bless you both. டைம் ஆகலையா? ஆல்ரெடி அந்த லேப்டாப் ப்ராப்ளம் பண்ணுது. அதுதான் அது எந்த. ஓகே சரி, பை மம்மி. கோயிங் ஃபார் தி பர்த்டே. அதான் ஸ்கூலுக்கு எல்கேஜி புள்ளியா அப்புறம் மாதிரி. நல்லபடியா இந்த வருஷம் நல்லபடியா எல்லாமே கிளீனா, எந்த பிரச்சனையும் கடவுளுக்கு ஃப்ளைட் கேக் கொடுங்க. ஓகே பாய். பைடா. நான் விட்டுட்டு போயே நீ. மாண்டி போறப்ப ஆட்டி ஆட்டி நம்புறேன். விட்டுட்டு போற நீ. நான் எங்க பாகிஸ்தானுக்கா போற ஸ்பைக்கா? ஆபீஸ் தானே போற. போயிட்டு நான் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள வந்துட போறேன். கண்மூடி கண் திறந்து பாப்பா. இல்லன்னா திட்டுவான் போன் பண்ணி. இல்ல உன் அதிர்ஷ்ட லேப்டாப் வர வர்க்காவல, அதனால போயிட்டு அது கொடுத்துட்டு ஃப்ரீயா தான் உட்காந்துக்குவோம் போல. சீக்கிரம் ஃப்ரீயா தான் உட்காந்துக்க போறீங்க, வர மாட்டீங்கல்ல. அப்புறம் பாக்கலாம். கொடுத்துட்டு போயா, நீயும் லேப்டாப் வச்சு நான் லேப்டாப் புடி. நீ போயா, நீ அனுப்பிச்சுட்டுவேன். எப்படி கிளீனா கழுவி வைக்கிறேன் பாருங்க பைக்கு. சூப்பரா இருக்கு, நீட்டா இருக்கு. துணி வச்சிருந்தேன். சொல்லு. சரி, பாய். டைம்க்கு வேலையெல்லாம் முடிச்சு. பாய் பாய். வவ்வாலுக்கு ரெக்க முளைத்துது, பறந்து போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இந்த கஞ்சி தான் குடிப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு மில்க்லேயோ இல்லை வாட்டர்லேயோ மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கஞ்சி குடிச்சாச்சு. கஞ்சி குடிச்சிட்டு இப்போ வந்துட்டு நம்ம லஞ்ச் பேக் பண்ணுறேன். ஸோ மம்மி டேடி எல்லாருக்கும் வந்து லஞ்ச் பேக் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிச்சா. ஓகே, இன்றைக்கி வீட்டில் கீரை குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெண்டைக்காய் ஃப்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் கிளம்புனோடனே வந்து தூங்கினேன். எனக்கு யாருமே இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்கும். அதனால் வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். ஸோ தூங்கி எழுந்து இப்போ தான் குளிச்சுட்டு இப்போ போய் சாப்பிடணும். லன்ச் முடிச்சுட்டு அவர் வரத்துக்கு இன்னும் ஒரு 1.5 hours ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம போய் சாப்பிட்டுட்டு அவருக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் லன்ச் இது தான். கீரை குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் நான் ஒரு எக்கு போட்டுக்கிட்டேன். இது வந்து கீ, மேலே கீ போட்டு சாப்பிட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டாலும் உங்களை மீட் பண்ணுறேன். என்ன டைமுக்கு வரீங்க? குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் ஈவினிங் மோனா. கரெக்டாக வந்துக்கிற. அதை நீ வந்து எதிர்பார்த்த டைம் தான் இது. நான் கரெக்டாக 5:30 வந்துட்டானா? ஆமாம், கரெக்டாக வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு நாளே போடல ஃப்ரெண்ட்ஸ். ஓடல. எனக்கு ஒரு மாதிரி வீட்லேயே இருந்து மோனா ஞாபகமாகவே இருந்துச்சு. யாருக்கு? எனக்கு. ஓ எஸ். ஓஹோ. என்ன ஓ? போய் எப்படி போச்சு உனக்கு? ஜாலியாக போச்சு. நான் வாழ்க்கையில் ஜாலி வாழ்க்கை. சாப்பிடுறது மல்லாக்கான்னு படுத்துக்கிறது. போர் அடிச்சது எனக்கு. சரி, இப்போ டீ போடு. காபி. நோ பால். நோ. ஐயோ, ஆர்டர் போடு. அவ்வளோதான் போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாடி ஆயிடுச்சு. மிஸ்டர் ஜான் கிளின்டன், ஏன் இப்படி பத்துக்குங்க டெட் பாடி மாதிரி? ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கா? ஒன்லி 1 day ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கா? 2-3 நாளாக தூக்கம் இல்லை நைட்டில். சரிப்பா, விளாட்லாம்ப்பா. நம்ம வாங்க ஹவுசி விளாட்லாமா? யூனோ விளாட்லாமா?
என் வாழ்க்கையில் விளையாடாம சரி இருந்தாலே போதும். போய் படுப்போ. அம்மா சரிப்பா, எனக்கு போர். என்கிட்ட இன்னைக்கு பேசவே இல்லை. நீங்க இதோ பேசினுக்கிறேனே, ஒழுங்காவே பேசல. என்னை இன்னைக்கு கண்டுக்கவே இல்லை. நான் நம்புற மாதிரி அது சுத்தி பார்த்தாலும் நீ தாக்குற. சுத்தி பார்த்தா அப்படி சுத்தி பார்த்தா ஐஸ்வர்யா தான், இப்படி சுத்தி பார்த்தா அன்சிகா மோட்டானியா இருப்பாங்க. நான் தான் இருப்பேன். வந்ததுல இருந்து இந்த வீட்டுல சுத்தி சுத்தி கேக்குற ஒரே வாய்ஸ் நீதா. பேசினுங்கிறது உங்ககிட்ட தான். இப்படி திரும்பினா நீதா இருந்த, இப்படி திரும்பினா நீதா இருந்த, உங்களை தான் பேசின்னு உக்காந்துருந்த. ஒரு மனுஷன் இப்போ ஒரு கண்ணு 10 நிமிஷம் மூட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என் கண்ணை பார்த்தாலே தெரியும் எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு லோ பிபி ஆகிட்டுக்குது. ஐயோ, ஒட்டினா ஒரு நல்ல ரெஸ்ட் வேணும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது வாழ்க்கை. ப்ளீஸ் லெட் மீ ஸ்லீப் ஃபார் அ வைல் டுடே. டுமாரோ காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசுகிறேன். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்கள் இப்போ வேலை பண்ணி கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு தூங்க மாட்டேன் நான். வேக்கப். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்க்கு பாய் சொல்லிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் எவ்வளோ ஜோரா சொல்கிறீங்க. என் மக்கள் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க. உன்ன மாதிரியா தூங்குறவனே எழுப்பி டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ நேரத்துக்கு கமெண்ட்ஸ் எனக்காக போட்டிருப்பாங்க, தூங்குற பையனை ஏமா டிஸ்டர்ப் பண்ணுறேன்ட்டுன்னு. என் மக்கள். டைம் என்னப்பா? குட் டைம் பா 10:30 மணி. ஓகே, 10:30 மணி. பா சாப்பிட்டீங்களா? பா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு போப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டெல்லாம் இவர் இப்படி தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்புறமா நானே தூங்கிடுவேன். ஸோ இந்த வீடியோவை நாங்கள் இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.